இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா 2, 3 விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்கன்னா, எ தமிழ் வீக்லி ஜர்னல் ஃபவுண்டட் பை பண்டிதர் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம அயோத்திதாசர் பத்தி படிக்கிறப்ப இத படிச்சிருப்போம் கண்டிப்பா. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைய 1907ஆம் ஆண்டு அவர் தொடங்குறார். இங்க குடுத்துருக்காங்க. ஜூன் 1907ல வந்து தொடங்கியிருக்காரு நம்ம ஆளுங்க. இப்பல்லாம் மந்த்தையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஜூன் 1907 அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஒரு பைசா தமிழன் 1907ல இருந்து அவரு இறந்து போற வரைக்கும் 1914 வரைக்கும் அத நடத்தி இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்க அடிஷனலா ஒரு சில விஷயங்கள குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜூன் 1907 மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அப்படிங்கிற அந்த பகுதியில இருந்து தான் அவரு ஒரு பைசா தமிழன பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஏன் ஒரு பைசா தமிழன்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா, அந்த அந்த வீக்லி மேகசினோட பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா, 1 பைசா தான். அதுக்கப்புறமா 1908ல தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த 1 பைசா தமிழன் அப்படிங்கிறத தமிழன், வெறும் தமிழன் அப்படின்னு சொல்லி 1908ல ரீநேம் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பத்திரிக்கை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பக்கங்கள் கொண்ட ஒரு வீக்லி ஜர்னலா இருந்தது. ஒரு மேகசின் மாரி. சரியா? இதன் மூலியமா அவர் சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து சொன்னாரு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது தான். இதுல ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு வந்தாங்கன்னா, பண்டிதர் அயோத்திதாசர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1907ல இருந்து 14 வரைக்கும் வாரம் வந்து ஒரு வீக்லி ஜர்னலா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. எங்க இருந்து இத பப்ளிஷ் பண்றாருன்னா, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில இருந்து பப்ளிஷ் பண்றாரு. எவ்ரி வெட்னஸ்டே இத பப்ளிஷ் பண்றாரு. 1908ல தமிழன் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையோட பேரையும் மாத்துறாரு. சரியா? இதெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் போர்ட்ரேட் இன் தமிழ் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிகிள நம்ம எங்க ரிலேட் பண்ணலாம்னா, குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த மாரி குடுத்துட்டு, அதுல இருக்கக்கூடிய பறவைகள வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? குறிஞ்சினா என்ன பறவை வரும்? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த ஒரு ஆர்டிகிளா பார்க்கணும். இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, ஒவ்வொரு நிலத்திலயும் இருந்த அனிமல்ஸ் ரிலேட்டடா குடுத்திருக்காங்க. சோ இந்த ஆர்டிகிளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சங்க இலக்கியங்கள்ல நெறைய விலங்குகளோட பெயர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. மான் அப்படிங்கிற ஒரு நம்ப ஃபோட்டோ குடுத்திருக்காங்கல்ல. மான் அப்படிங்கிற நம்ம மானுன்னு சொல்றோம். ஒரு பேர் தான் நமக்கு தெரியும். ஆனா மான் அப்படிங்கிற இந்த ஒரு விலங்குக்கே 38 விதங்கள்ல பெயர்கள் இருந்திருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் நெறைய பெயர்கள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத தஞ்சை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் வந்து அத ஒரு புக்கா வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? செவ்விலக்கியங்களில் விலங்கு சொற்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமா அத வெளியிட்டிருக்கிறாரு. சோ அதுல இருந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ முதல்ல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான பிக்சர். "ஐந்திணை 50" அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய பாடல் வந்து இருக்கு. அந்த "ஐந்திணை 50" அப்படிங்கிறது பாலை நிலத்த பத்தி பேசக்கூடிய ஒரு பாடல். அந்த "ஐந்திணை 50ல" என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 மான், ஒரு ஆண் மானும், ஒரு பெண் மானும் வந்து இந்த மாரி காட்டுல ஐ மீன் பாலை நிலத்துல வந்து தண்ணிய தேடி போய்க்கிட்டு இருக்கு. அப்ப சின்னதா ஒரு இடத்துல வந்து தண்ணி இந்த மாரி கிடைச்சிருக்கு. கிடைச்சப்ப ஆண்மான், பெண்மான் 2 பேருமே வந்து தண்ணி தாகத்துல இருக்காங்க. ஆனா, அதுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. அதனால 2 பேருமே குனிஞ்சு பிரிட்டண்ட் பண்றாங்க தண்ணி குடிக்கிற மாரி. ஆனா 2 பேருமே அந்த 2 மானுமே தண்ணி குடிக்கல. ஓகேவா? இத வந்து லவ்வுக்கான ஒரு ஒரு உவமையா 5 50ல வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ அதிலிருந்து தான் இந்த ஆர்டிகிள் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. இதுல எதுக்கு இத எதுக்காக பார்க்குறோம் அப்டின்னா, 5 50 அப்படிங்கிறது பாலை நிலத்த பேஸ் பண்ணி வந்த ஒரு பாடல் அப்படிங்கிறத இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபேக்ட் குடுத்திருக்காங்க. எல்லாமே ஃபேக்ட்டா மட்டும் தான் பார்க்க போறோம். குறிஞ்சி பாட்டுல வந்து 99 வகையான மலர்கள பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது எல்லாமே தமிழ் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? குறிஞ்சி பாட்டுல வந்து 99 வகையான மலர்கள பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒவ்வொரு நிலத்துக்கும் இருக்கக்கூடிய விலங்குகள பார்க்கிறப்ப, எலிஃபண்ட், டைகர், பியர் அண்ட் லயன் இதெல்லாமே குறிஞ்சி நிலத்த சேர்ந்த விலங்குகளாக குடுத்திருக்காங்க. அடுத்தது டீர் அண்ட் ராபிட் இது வந்து முல்லை நிலத்த சேர்ந்த விலங்குகள்.
அடுத்தது பஃபலோ அண்ட் ஆட்டர் அப்படிங்கிறது மருத நிலத்து விலங்குகளாக இருக்கு. நெய்தல் அப்படின்னா ஷார்க். அடுத்தது ரெட் டாக் ஆர் தோல் அப்படிங்கிறது பாழை நிலத்து விலங்குகளாக இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு தமிழ் மீடியாக்காரவங்க தமிழுக்கு என்ன இதுக்கு என்ன கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டா என்ன பேருங்கிறது வரும். அத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி பறவைகள கேட்டுட்டாங்க. விலங்குகள கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத வச்சு நம்ம ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ணி போட முடியும். அதுக்காக தான். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இப்ப நம்ம லயன்னா புலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு சங்க இலக்கியங்கள்ல என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரிமா அப்படின்றத குடுத்திருக்காங்க. அரிமான்னு நம்ம ரஜினி பாட்டு கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஆனா அந்த அரிமா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, லயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலைமான் அப்படின்னாலும் லயன் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்தது கரிமா அப்படின்னா எலிஃபண்ட். கைமா அப்படின்னாலும் எலிஃபண்ட். களிமா அல்லது பைமா அப்படின்னு சொன்னா ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மதமா அப்படின்னா எலிஃபண்ட் சொல்றாங்க. மான் அப்படிங்கிறது டீர். ஓகேவா? மான்னா நமக்கு அந்த மான். ஓகேங்களா? கலைமான், நல்மான், பைமான், ஆ முழவுமான் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ஸுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் வந்து நேம்ஸ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இங்க குடுத்திருந்தாங்க. கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயம் தான். அதே மாரி அயோத்திதாசர் பத்தி பார்த்த விஷயங்களும் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் முக்கியமா இருந்துச்சு. நன்றி.